வணக்கம். எல்லாரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ஹாப்பி அண்ட் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கேன். இன்றைக்கி நான் லாங் வீடியோவில் நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக குக்கிங் வீடியோ இருக்குது, ரெசிபி வீடியோ இருக்குது, கார்த்திகை தீபம் வீடியோ இருக்குது. ஸோ இட்ஸ் அ மிக்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோஸ். மேக்ஸிமம் என்னோடய குக்கிங் ஒர்க் ஃபுல்லாகவே மார்னிங்கே ஒரு 8 போதே எல்லா குக்கிங் ஒர்க்கும் முடிஞ்சிடும். அதை தாண்டி ஆஃப்டர்நூனுக்கு ரைஸ் மட்டும் தனியாக ஆஃப்டர்நூனாக வைக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி மார்னிங் ஹஸ்பண்ட் கிளம்பும் போதே எல்லா குக்கிங் ஒர்க்கும் முடிச்சிடுவேன். அண்டு மார்னிங் இப்படி தான் சமைச்சிட்ருக்கும்போது மேக்ஸிமம் நான் வீடியோஸ் எடுக்கிறத விரும்புறதில்லை. ஏன்னா ஹரிபரியாக சமைச்சிட்ருப்பேன், ஃபோன் எங்கேயாவது வச்சு கவனிக்க முடியல, டக்குன்னு விழுந்துரும், அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் மார்னிங் அவ்வளோவா வீடியோஸ் எடுக்க மாட்டேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருந்தேன், அதனால் டைம் நிறையா இருந்த மாதிரி இருந்தது, அதனால் எடுத்துகிட்ருந்தேன். அன்றைக்கி நைட்டு சப்பாத்தி வித் ரோட் சைட் சால்னா செஞ்சுருந்தேன். சூப்பர் எம்மியாக இருந்தது. அண்ட் இது ரீல்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ரீல்ஸில் பார்க்காதவங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணுறேன். ஒரு பேன் வச்சு எண்ணெய் போட்டுட்டு கடலை எண்ணெய் போட்டு அதில் ஸ்பைசஸ்லாம் போட்டு கறி லீவ்ஸ் அண்ட் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூட சாப்டு பிக் ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி. அண்ட் அது கூட 2 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அண்ட் அது கூட கொஞ்சமாக தக்காளி நிறையா போட்டிங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட் டாமினேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ தக்காளி பார்த்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூட தேங்காய், முந்திரி இல்லைன்னா பொட்டுக்கடலை, அதுவும் இல்லைன்னா கசகசா அது போட்டுக்கோங்க. அண்ட் அது கூட சோம்பு, சீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் அந்த பேஸ்ட்டை அந்த தக்காளிலாம் வதங்கினது இல்லையா, அது கூட இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. அண்ட் அது கூட வீட்டிலே அரைச்ச மட்டன் மசாலா இருந்தது, அண்ட் அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் கரம் மசாலா, அது 3 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூட சால்ட் செக் பண்ணிவிட்டு மேலே புதினா இருந்தால் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் அன்றைக்கி புதினா இல்லை, ஸோ நான் வெறும் கொரியாண்டர் லீவ்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது கூட சுட சுட சப்பாத்தி போட்டாச்சு. சப்பாத்திக்கு மாவு பிசையும்போது கொஞ்சமாக பட்டர் போட்டு மாவு பிசைஞ்சிங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் 2 காம்போ அடிப்பொலியாக இருந்துச்சு. இது தீபத்துக்கு முன்னாடி நாள். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் கோலம் போடலான்னு நினச்சேன். பட் ஆனால் எனக்கு கோலம் போட தெரியாதனால ரொம்ப நேரம் இதுக்கு டைம் வேஸ்ட் ஆகுன்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் நைட்டே உட்காந்து போட்டுட்ருந்தேன். அண்ட் அது கூட விளக்கெலாம் விளக்கி வச்சாச்சு. பொட்டு, மஞ்சள், குங்குமம், திரி, எண்ணெய் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியே வச்சுட்டேன். ஏன்னா பாப்பா வச்சுக்கிட்டு பாப்பா அந்த டைமில் தூங்கிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். சப்போஸ் தூங்கலைன்னா எல்லாத்தையும் ஹரிபரியாக பண்ண முடியாது இல்லையா, அதனால். அண்ட் வெளியே வாசப்படியில் கோலம்லாம் நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் தான் போட்டிருந்தேன். தீபத்தன்னைக்கு ஆஃப்டர்நூனாக வெளியே வாசப்படியில் கோலம் எல்லாம் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக வெளியே வாசப்படியில் என்னால் கோலம் போட முடியல, போட்டி கோலம் போட்டிருந்தேன். அன்றைக்கி எங்கள் ஊரில் பயங்கர மழை. ஸோ வெளியில் யாருமே எங்கள் வீட்டுக்கிட்ட யாருமே கோலம் போடல, எல்லாம் வெறும் விளக்கு மட்டும் தான் ஏற்றிருந்தாங்க. ஸோ சரின்னு சொல்லிவிட்டு நானும் கோலம் போடல, அப்பா தப்பிச்சுண்டான்னு நினச்சிக்கிட்டு வாசப்படியில் கோலம் போடாமல் வெறும் விளக்கு மட்டும் நானும் ஏற்றி வச்சுருந்தேன். அண்ட் சாமி ரூம் இப்படி தான் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பயங்கர சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அன்றைக்கி ஷட்கோண கோலம் போட்டு விளக்கேற்றினா நல்லதுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி கோலம் போட்டு ஏற்றிருந்தேன். அண்ட் இது வெளியே போட்டிக்கோலை நான் ஏற்றிருந்தது. ஆக்சுவலாக அன்றைக்கி ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் அன்றைக்கி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப லேட்டாக வந்தாங்களா, அதனால் எதுவுமே எங்களால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அன்றைக்கி நானும் பாப்பா ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலை. கோயிலுக்கு போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம், அதுக்கும் போக முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா வந்ததே 10 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால் அன்றைக்கி எங்கேயும் வெளியவும் போக முடியல. ஆக்சுவலாக இந்த மாதிரி கோலம் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருந்தது, நார்மலாக கோலம் போடுறதை விட. இதெல்லாம் ஒரு மாதிரி யூடியூப்பில் இப்போ தேடி பார்த்து போட்டுட்ருந்தேன். அன்றைக்கி நானும் பாப்பா மாம் அண்ட் டாட்டர் காம்போ ட்ரெஸ் போட்டிருந்தோம் ஒரே மாதிரி. அதனால தான் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்றைக்கி எடுக்க முடியாமல் போயிடுச்சு. பாப்பாவும் ஃபோட்டோக்கு நிற்கவே இல்லை, ஓடிட்டு இருந்தாங்க. அண்ட் அன்றைக்கி நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு ஆப்பம் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக அரிசி ஊற வச்சுருந்தேன் அரைக்கிறதுக்காக. அண்ட் அன்றைக்கி நைட்டு அரைச்சிட்டு அன்றைக்கி தீபம் இப்படி தான் எங்களுக்கு முடிஞ்சுது. இது நெக்ஸ்ட் டே மார்னிங். ஆக்சுவலாக இது இன்ஸ்டாமார்ட்டில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஆர்டர். எப்படி வரும்னு சொல்லிட்டு பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஆக்சுவலாக ஆர்டர் பண்ண 10 மினிட்ஸ்லேயே வந்துருச்சு. அண்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு எல்லாமே. ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணிட்டு அந்த 10 மினிட்ஸ் ஃபோனே பார்த்துட்டு இருந்தேன், வந்துருச்சான்னு சொல்லிட்டு.
ஃபர்ஸ்ட் ஆர்டருன்றதுனால அபோவ் 60 ருபீஸ் இருந்தாலே ஃப்ரீ டெலிவரின்னு போட்டிருந்தது. பட் ஸ்டில் நான் 100 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸ்வீட் கார்ன், மஷ்ரூம், அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் பனானா இதெல்லாம் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்திருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. கொஞ்சம் பயங்கர ஆர்வமாக இருந்தேன் எப்படிரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 10 மினிட்ஸ்லேயே வந்து டெலிவரியும் பண்ணிட்டாங்க. பயங்கர குயிக்காக இருந்தது. அன்னைக்கு ஈவினிங் வந்து தந்தூரி சாய் தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த தந்தூரி சாய் ரெசிபி வந்து ரொம்ப நாளாக பார்த்து வச்சுருந்தேன். ஆனால் என்கிட்ட அந்த மட் கிளாஸ் இல்லை. சரின்னு சொல்லிட்டு இந்த டைம் விளக்கு வாங்க போயிருந்தோம் இல்லையா தீபத்துக்கு, அப்போவே வந்து நான் மட் கிளாஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி ஓகே ட்ரை பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நார்மலாக எப்படி நம்ம டீ போடுவோமோ அதே மாதிரி டீ போட்டுட்டு அந்த மட் கிளாஸ் வந்து ஃபுல்லாக ஹீட் பண்ணிடணும். ஃபுல்லாக ஹீட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக நான் கொஞ்சம் கம்மியாக ஹீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் பார்க்கும்போது பயங்கரமாக ஹீட் பண்ணி அவங்க ஊற்றணும் போதே பால் பொங்கி வரும் இல்லையா, அந்த மாதிரி டீயே பொங்கி வந்துச்சு. பட் நான் வந்து கம்மியாக ஹீட் பண்ணிட்டேன் போல். ஆக்சுவலாக அது பண்ணிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் கையை சுட்டுக்கிட்டேன். அதனால் எப்படா முடிப்போன்றதுனால டக்குன்னு முடிச்சிட்டேன். பட் ஆனால் ரொம்ப நேரம் சூடு பண்ணணும். நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு பவுல் கீழே வச்சு அது மேலே அந்த நம்ம சூடு பண்ண மட் கிளாஸ் வச்சு அதில் நம்ம ரெடி பண்ணி இந்த டீயை ஊற்றினா அது ஒரு மாதிரி பொங்கி வரும். அது வந்து அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நார்மல் டீயை விட இது கொஞ்சம் அதிக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு அந்த மட் ஃப்ளேவரோடு கலந்து. அண்ட் கண்டிப்பாக ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் தேங்க்யூ. See you in the next vlog.